எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்குள்ள எலக்ட்ரான் புரோட்டானை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் பேரு எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இத மூணுமே நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாரு எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா அந்த நேம் பாருங்க கீழே. அதாவது the proton, neutron and electron are the fundamental building blocks of matter அப்படின்றது ஏற்கனவே இருந்த ஒரு கான்செப்ட். In 1964 physicist Murray Gell-Mann and George Zing இவங்க என்ன சொல்றாங்கன்னா proton and neutron are not a fundamental particles அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டானும் நியூட்ரானும் வந்து இது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் கிடையாது, அது எல்லாம் வந்து குவாக் அப்படின்னு சொல்றோம். அது பேரு குவாக் மாடல்னு பேரு. குவாக் மாடல்னு குவாக் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஃபிராக்ஷனல் வேல்யூ. குவாக் அப்படிங்கிறது ஃபிராக்ஷனல் வேல்யூ. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னா எதை வேணா சொல்லிக்கலாம். நீங்க சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அல்லது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா we can say எலக்ட்ரான். எலக்ட்ரானை வேணா சொல்லலாம். எலக்ட்ரானு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் எலக்ட்ரான் மே பி சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் என்ன சொல்றான் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். இது எலக்ட்ரானை மட்டும் அப்படி சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா இட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி அதர். இது வந்து எதையும் சார்ந்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எலக்ட்ரான் வந்து எதையும் சார்ந்து கிடையாது. So that we can say the electron as subatomic particles or elementary particles அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டான், நியூட்ரான் இது ரெண்டுமே வந்து குவாக் மாடல் அப்படின்னு சொல்றாரு. குவாக் உடைய மல்டிபிள்ஸ் வேல்யூல தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். யார் சொல்றாருன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த புக்ல பாருங்க, அந்த இடத்த மட்டும் பாருங்க. The electron are fundamental or elementary particles because they are not made up of anything இல்லையா? அதுக்கப்புறம் quarks was discovered experimentally by Stanford Linear Accelerator Center USAல இருக்கக்கூடிய இந்த SLAC அப்படின்ற சென்டர்ல there are 6 quarks, namely up, down, charm, strange, top and bottom and the antiparticles. இது எல்லாம் வந்து இத்தனை குவாக்ஸ்னு ஒரு அதாவது ஒரு எனர்ஜி வேரியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாக்ஸ் அப்படின்னா என்னன்னா multiples fractional multiples of the charge. Fractional multiples of the charge. The quarks அப்படின்னா என்னன்னா quarks is fractional multiples of charge. அதான் quarks. அதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த அப், டவுனு, சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப் அண்ட் பாட்டம் அப்படின்றது பிளஸ் அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ். ஆன்டி பார்ட்டிகல் அப்படியே அது எல்லாமே நெகட்டிவா உள்ளதுலாம் ஆன்டி பார்ட்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் அப் குவார்க் இஸ் +2/3e. இது வந்து அப் குவார்க்கா இருந்துச்சுன்னா +2/3e. இதை டிவைட் பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷனல் வேல்யூவா ங்கிறது சார்ஜ், அதாவது 1.6 × 10⁻⁻90. இதுதான் வந்து அப் குவார்க்கு. அதுவே டவுன் குவார்க்கா இருந்துச்சுன்னா அதுவே டவுனா இருந்துச்சு அப்படின்னா இஸ் -1/3e அப்படின்னு சொல்றோம். டவுன் குவார்க்கா இருந்துச்சுன்னா. அக்கார்டிங் டு த குவார்க் மாடல் படி பாத்தீங்கன்னா புரோட்டான் இஸ் மேட் அப் ஆஃப் 2 அப் குவார்க்ஸ் and 1 down quarks.
புரோட்டான் எதால உருவாயிருக்கான்? இது வந்து புரோட்டான் வச்சு. இந்த புரோட்டான் வந்து 2 அப் குவார்க். 2 அப் குவார்க்னா 2/3e 2/3e அப்புறம் 1 டவுன் குவார்க் 1 மைனஸ் 1/3e. இதுதான் வந்து புரோட்டான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நியூட்ரான் அப்படிங்கிறது என்னவா? நியூட்ரான் பாருங்க, நியூட்ரான் இஸ் மேட் அப் ஆஃப் 1 அப் குவார்க் அண்ட் 2 டவுன் குவார்க். நியூட்ரான்ங்கிறது இது வந்து நியூட்ரான். The neutron is made up of 2 up quark, அதாவது minus 1/3e, 2 down quark, இன்னொரு minus 1/3e, ஒரு up quark, ஒரு 2/3e. இதுதான் வந்து ஒரு நியூட்ரானுடைய வேல்யூ அப்படின்னு யாரு சொல்றா? ஜார்ஜ் ஜிங்கோ முரே கால்மேனும் சொல்றாங்க. எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். இதுக்காக நீங்க பாருங்க, அது இல்லாம இந்த பார்ட்டிகல் பத்தி படிக்கிற கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. The study of elementary particle is called particle physics and it is an active area to research even now. Till date more than 20 Nobel Prize has been awarded in the field of particle physics. இன்னும் வந்து அதுல எவ்வளவு இருக்குதுன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. அதுல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு பார்ட்டிகல் பிசிக்ஸ்னே பேரு. எப்படி வந்து அண்டார்டிகால ஸ்பீஷிஸ், எவ்வளவு ஸ்பீஷிஸ், அந்த அண்டார்டிகா வந்து சயின்டிஸ்டுக்கான இடம்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து எவ்வளவு வந்து ஸ்பீஷிஸ் இருக்குமோ அவ்வளோ ஸ்பீஷிஸ கண்டுபிடிக்க முடியும்பாங்க. அதுலயும் சரி, இந்த அமேசான்லயும் சரி. அத மாதிரி பிசிக்ஸை பொறுத்தவரையில பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பாத்தீங்க, 20 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் இன்னும் நிறையவே இருக்கு. ஓகேவா? அதுதான் பார்ட்டிகல் பிசிக்ஸ் சொல்லுவோம். பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இதெல்லாம் வந்து எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அட்டாமிக் பிசிக்ஸ்ல, ஜென்ரலா அட்டாமிக் பிசிக்ஸ்ல இதெல்லாம் ரிசர்ச் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுடைய நிறைய விஷயம் இருக்கு. அதுல நம்ம ரிசர்ச் பண்றது. இப்போ அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்ளத்துக்கு போறோம். இந்த ப்ராப்ளத்துல எடுத்துக்கங்க. ப்ராப்ளம் எல்லாரும் ஃபிளெக்சிபிள் கையில வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நேற்றுக்கே சொல்லிட்டேன், ஃபிளெக்சிபிள் கையில இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நடத்தக்குள்ள எப்படி அதை வந்து ஃபிளெக்சிபிள்ல நம்ம யூஸ் பண்ணி படிக்க போறோம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்க போறேன். அந்த லாக் புக் வச்சிருக்கீங்களா அப்ப எல்லாரும்? எஸ் சார். ஜெயனா வர்ஷி மட்டும் தான் வச்சிருக்காளா? எஸ் சார். எஸ் சார். ஐஸ்வர்யா மட்டும் தான் வச்சிருக்காளா? அபிராமி வச்சு இல்லையா? எஸ் சார். ஓகே. இப்ப பாருங்க, கன்சிடர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். கொஸ்டின் பாக்குறதுக்கு இதெல்லாம் சிபிஎஸ்சி மாதிரி இருக்குமா? சிபிஎஸ்சி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்படியே நீட்டா பெருசா கொடுத்துருவாங்க. பார்த்தோன்னே டப்புன்னு பயந்துட கூடாது. ரொம்ப சப்பையான மேட்டரா இருக்கும். கன்சிடர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் HA and HB are in the ground state. Assume that the hydrogen atom HA is at rest. HA என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஒன்னு HA அப்படின்னு வச்சுக்கிறோம், இன்னொன்னு HB அப்படின்னு வச்சுக்கிறோம். HA ரெஸ்ட்ல இருக்குதான். And hydrogen HB is moving with a speed. HB இருக்கு இல்லையா, இது இப்படி ஓடுது, மூவிங் வித் ஸ்பீட். இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? HB மூவிங் வித் ஸ்பீட். And make head-on collision with the stationary hydrogen atom. சும்மா நின்றுட்டு இருக்கிறத போய் மோதுது. என்ன ஆகும்? மோதுற ஒண்ணு ரெண்டும் சேர்ந்து ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்கும். இப்ப ரெண்டுத்தோட டோட்டல் மாஸ்ங்கிறது 2m அப்படின்னு ஆயிடும். இது போகக்கூடிய இந்த கைனடிக் எனர்ஜி கேன்னு வச்சுங்க. இது சேர்ந்த பிறகு போகக்கூடிய கைனடிக் எனர்ஜி k dash அப்படின்னு. Both moving together, what is the minimum value of kinetic energy of the moving hydrogen atom HB
in such that any one of hydrogen atom reaches one of its excited state. புரியுதா உங்களுக்கு? இது வேகமா போய் மோதுறதால ரெண்டும் சேர்ந்து ஓடுதுங்கிறது ரைட்டு. ஆனா இது மோதின அந்த வேகத்துல அது கொடுத்த அந்த எனர்ஜில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன இருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா இது, அதாவது NS = 1ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். இது இங்க உள்ள எனர்ஜி லெவல் தான் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் N = 2. இது அடுத்தது N = 3 இப்படி இருக்கு. இந்த கேப் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இந்த கேப் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டும் போய் மோதுது. மோதின உடனே அதுல கிடைக்கக்கூடிய எனர்ஜில எந்த லெவலுக்கு அது போயிருக்கும், எந்த எக்ஸைட்டட் கண்டிஷனுக்கு அது போயிருக்குமா இருக்காதா, அதை கூட அவங்க கேட்கும். இதை எல்லாத்தையும் இப்ப சொல்லு. எப்படி சொல்லலாம்? இப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிடுது, இதுல மூவ் ஆகுது இல்லையா? இப்ப அந்த வேவ் லென்த் ஃபார்முலா வச்சு பாத்தீங்கன்னா √2mk இதோட மொமெண்டம் p = இந்த லாம்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ போடும் தெரியுங்களா, அந்த வேல்யூ. இது வந்து 7th லெசன்ல உள்ள ரிலேஷன். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 2m × k. ஏன்னா இங்க ரெண்டு மாசம் சேர்ந்தது, இது இங்க இது மட்டும் தான் வருது, இங்க ரெண்டும் சேர்ந்து ஓடுது. அப்ப 2m × k dash ரெண்டும் சேர்ந்த உடனே இந்த கைனடிக் எனர்ஜி மாறிடும். புரியுதா? 2mk is equal to square root of 2m க்கு பதிலா இந்த 2m கைனடிக் எனர்ஜி k dash. இப்ப என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இங்க இருக்கிறது k equal to k dash. k equal to k dash அப்படிங்கிறது அங்க இருக்கும். இப்ப total kinetic energy k is equal to k dash plus change in kinetic energy. எவ்வளவு kinetic energy இங்க இருந்து அங்க போச்சு அப்படிங்கிறது change in kinetic energy. புரியுதா? அதாவது இது வந்த எனர்ஜி, இது எனர்ஜி ஒரு பார்ட் என்ன பண்ணிச்சு, அது கொடுத்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து ஓடுற எனர்ஜி இது. எவ்வளவு எனர்ஜி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது இது. இப்ப இது வேணும் அப்படின்னா, ஏதாவது இந்த இது வந்து 2k இல்லப்பா, 2k dash. ஓகேவா? k equal to 2k dash. அல்லது k dash வேணும் அப்படின்னா k dash equal to என்ன போட்டுக்கலாம், அதுல k/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல k equal to k dash க்கு பதிலா என்ன இருக்கிறீங்க, k/2 plus delta k போட்டுக்கலாமா? அடுத்தது பாருங்க, இப்ப டெல்டா k வேணும் அப்படின்னா இந்த k அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? டெல்டா k வேணும்னா இப்போ இந்த k அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா இது k minus k/2, அதாவது 1 minus 1/2 னா 1/2. அப்போ k/2 is equal to delta k அப்படின்னு வந்து k/2 is equal to delta k அப்படின்னு வந்து. Okay, so the minimum energy of hydrogen atom அப்படினா எவ்வளவு சொல்லிருக்கேன், 10.2 electron volt னு போட்டுருக்கேன் மேல இல்லையா? minimum value of hydrogen atom 10.2 electron volt. so இது எக்ஸைட் ஆகணும் அப்படின்னா, இது இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா the energy delta E, அதான் இந்த delta k ன்னு வச்சுக்கோங்க. delta E is greater than or equal to 10.2 electron volts. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து 10.2க்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த என்ன இருக்கும், மேல போயிருக்கும். ஓகே, இத டெல்டா கேன்றதுக்கு பதிலா நீங்க என்ன வச்சுக்கலாம்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டெல்டா இனே வச்சுக்கலாம். டெல்டா கேங்கிறத நான் சேஞ்சிங் கைனடிக் டெல்டா இனே வச்சுக்கலாம். இந்த டெல்டா இ அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அப்போ டெல்டா இ எப்படி இருக்கணும்,
இதை விட அதிகமா இருக்கணும். இப்போ டெல்டா இ வேல்யூ அங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்டா இ ரைட் k/2 is greater than or equal to 10.2 electron volt அப்படின்னு போட்டு. இப்போ அதோட கைனடிக் எனர்ஜி k என்னவா இருக்கலாம்னா greater than or equal to இதை 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டா 20.4 electron volt. இதுதான் அந்த இது மூவ் பண்ண அந்த கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ. அப்ப எங்க போயிருக்கும் அப்படின்னா அது ஒரு எக்ஸைட்டட் லெவலுக்கு போயிருக்கும். ஸோ த கே வேல்யூ இஸ் greater than or equal to 20.4 electron volt. ஓகே, எதுக்குங்க அடுத்த சம் ஐஸ்வர்யா எழுதிட்டியா? Finish. ஒரு ஓகே, next in a Bohr atom model the frequency of transition is given by the following expression. frequency என்ன கொடுத்தாங்க, அதாவது 1/λ equal to r into 1/n square minus 1/m square. இதான் ஃபார்முலா இல்லையா? இது நியூஸ் equal to c/λ இல்லையா? நியூஸ் equal to c/λ. அப்போ 1/λ equal to நியூ சின்னு வரும். அப்ப இதுக்கு பதிலா நான் நியூ வேணும் அப்படின்னா r into c into 1/n square minus 1/m square. இந்த ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு ஃப்ரீக்வன்சி கிவன் பை ஒரு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் 1 என்ன அப்படின்னா எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா 3 to 2 இது mல இருந்து n-க்கு போறது. டிரான்சிஷன் 2 என்ன அப்படின்னா 2 to 1. டிரான்சிஷன் 3 என்ன அப்படின்னா 3 to 1. இந்த இதுல இருந்து அவங்க கேக்குறாங்க அது n is greater than m, n வந்து m விட அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால அப்படியே ஒண்ணா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க ஃபார்முலா அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலால m-க்கு என்ன n-க்கு என்ன அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சீங்கன்னா முடியாது. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பண்ணிடலாமா? இங்க பாருங்க, நியூஸ் ஈக்குவல் டு நியூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க 3 to 2ன்னு எடுத்துங்க. 3 to 2 இஸ் ஈக்குவல் டு r அப்படியே வச்சுக்கோங்க, c அப்படியே வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். REC அப்படியே வச்சுக்கிட்டு n அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அங்க என்ன n-ங்கிறது 2 இல்லையா? 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட். which is equal to r into c 1/4 minus 1/9. 1/4 minus 1/9. LCM 36 எடுத்துட்டீங்கன்னா LCM 36 எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 9 minus 4ன்னு வந்துருமா? 9 minus 4னா 5/36 RC அப்படின்னு வந்துடும் இல்லையா? 5/36 RC. அடுத்தது எடுத்துக்கிறீங்க நியூ
2 to 1 எடுத்துக்கிறீங்க. இங்க என்ன இந்துக்கு என்ன அப்படின்னா m is equal to 3, n is equal to 2. இங்க என்ன எடுத்துக்கணும், m is equal to 2 and n is equal to 1 எடுத்துக்கணும். அப்ப new 2 to 1 is equal to rc 1 by 1 square minus 1 by m வந்து 2 2 square. Okay, is equal to rc 1 னா 1 தானே, 1 minus 1 by 4, 1 minus 1 by 4, 1 minus 1 by 4 என்ன 4 LCM எடுத்தீங்கன்னா 4 minus 1 3 by 4 வந்துருமா, is equal to rc என்னது 3 by 4 அப்படின்னு. இது வந்து நியூ 2 to 1. இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட்டு. அடுத்தது நியூ 3 to 1. அப்ப m is equal to 3, n is equal to 1. m is equal to 3, n is equal to 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நியூ 3 to 1 is equal to rc என்ன போடணும், n க்கு பதிலா 1 by 1 square minus 1 by 3 square, which is equal to rc 1 minus 1 by 9. 9 minus 1 by 9 is equal to 8 by 9 வந்துருமா, is equal to rc 8 by 9 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இங்க பாருங்க ஒரு டிரான்சிஷன் 1 2 3 அப்படின்னு வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 3 to 2 இல்லையா, இங்க இருந்து இங்க வருது. செகண்ட் 2 to 1, 2 இங்க இருந்து இங்க வருது. மூணாவது 3 to 1 இங்க இருந்து இங்க வருது. அப்ப இந்த நியூ 3 to 1 is equal to என்னவா இருக்கணும், நியூ 3 to 2 plus நியூ 2 to 1 அப்படி இருக்கணுமா. இதையும் ஆட் பண்ணா இது கிடைக்கணுமா, அதை நம்ம இப்ப வெரிஃபை பண்ண போறோம். ஓகேவா, என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நியூ 3 to 1 அப்படிங்கிறது என்னது 8 by 9 இல்லையா. சோ என்ன வரணும், 8 by 9 வரணும். அதையும் ஆட் பண்ணா இதையும் ஆட் பண்ணா 8 by 9 வரணும். இப்ப நியூ 3 to 2 plus நியூ 2 to 1 is equal to இந்த வேல்யூ பாருங்க. இது வந்து ஆர்சிய ரெண்டுத்திலையும் காமனா வெளில எடுத்துட்டு இதுல 5 by 36 பிளஸ் இது 3 by 4. ஓகேவா, இப்போ நீங்க 36 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 plus 27 அப்படின்னு வந்துருமா. 36 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சரிதா, போடு கீழே இல்ல இங்க போடுறேன். 36 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 5 plus 27 வந்துடும். இங்க 9 இல்லையா, 27 அப்படின்னு வந்துடும். இப்ப ஆட் பண்ணுங்க 5 plus 27 by 36 32 by 36 வருமா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது 32 by 36. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், is equal to rc 8 by 9 வரும். ஓகேவா, அப்போ இதோட வேல்யூ என்னது 8 by 9 அப்படின்னா எதை இம்ப்ளை பண்ணுது, நியூ 3 to 1 அப்படின்னா. ஓகே, போட்டுங்க அதை.
ஃபினிஷ்டா? ஃபினிஷ் பண்ணிட்டா சொல்லுங்க. எஸ் சார். சரி, நான் போர்டுல போடக்குள்ள யாரும் போடக்கூடாது. போடுவீங்க அது மாதிரி அடி வாங்குவீங்க. ஐஷோ, போர்டுல நான் போடக்குள்ள பெயிண்ட் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இப்பதான் சார் போட்டுட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லாமா? அடுத்த சம் ஒரு அற்புதமான ஒரு சம், சான்ஸே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுலதான் நீங்க வந்து எனக்கு லாக்லாம் பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இப்போ லாக உள்ள கொண்டு வந்துருந்த சம்ல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடலாமா? லாக் புக்லாம் கையில வச்சுக்கீங்க. சரி, சொல்லிட்டு பாக்குறேன். A hydrogen atom is excited by the radiation of wavelength 97.5 nanometer. இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமா. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படி இருக்குது. ஓகேவா? இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ரேடியேஷன் வந்து படுது. இந்த படக்கூடிய ரேடியேஷனோட வேவ் லென்த் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 97.5 நானோமீட்டர், அதாவது இன்ட்டு 10⁻⁹ மீட்டர்னு அர்த்தம். அது கொடுத்துட்டாங்க. அது வந்து பட்ட உடனே அது வந்து எக்ஸைட்டட் லெவலுக்கு போய், இது வந்து பட்ட உடனே இந்த எலக்ட்ரான் ஆயிடுது எக்ஸைட்டட் லெவலுக்கு போகுது. எந்த எக்ஸைட்டட் லெவல் நம்மகிட்ட சொல்ல, எக்ஸைட்டட் லெவலுக்கு போகுது. ஷோ தட் the total number of lines is emitted, a line emission spectrum, the line emission spectrum n into n-1/2 is formula, and compute the total number of lines possible in the spectrum. எத்தனை லைன்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது லாம்டா, லாம்டா இஸ் given, லாம்டா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இன்சிடென்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? E is equal to hc/λ, இதான் ஃபார்முலா. அதாவது h நியூன்னு சொல்லுவோம் இல்லையா, E is equal to h நியூ அப்படின்னு சொல்லுவோம். நியூ is equal to c/λ, அதனால hc/λ அப்படின்னு எல்லாம் நோன் வேல்யூ. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 into 10⁻⁻34. C வந்து velocity of light 3 into 10⁸ மீட்டர் per second divided by lambda தான் உனக்கு கொடுத்துட்டாங்க 97.5 into 10⁻⁹. இப்ப இது எப்படி நீங்க லாக் எடுத்து போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி, பவர்ஸ் இப்ப வந்து இது அப்படியே டைரக்டா 3 ஆல மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. 6.626 into 3 எவ்வளவுன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் மல்டிபிள் பண்றீங்க? எவ்வளவுமா? டைம் எடுக்காதீங்க ரொம்ப. 6.626 into 3 எவ்வளோ? எல்லாரும் கிளாஸ் கிடையாது இன்னைக்கு. மல்டிபிளிகேஷன் படிச்சு ஒப்பீங்க. எனக்கு எல்லாருக்கும் மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? So 19.878. 19.878. Okay. Divided by
97.5. இங்க பாருங்க அந்த பவர் கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. இதுல 8 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 8 போயிடுச்சுன்னா -26 இருக்குமா? மேல -26, மேல வந்து 10 பவர் -26, கீழே வந்து 10 பவர் -9 இருக்கு. இதுல -9 போயிடுச்சுன்னா 17 வந்துருமா? அது 10 இருந்துச்சுன்னா 16 வரும், 9 இருந்துச்சுன்னா 17 வரும். இப்போ 10 பவர் -17 இருக்கு. அப்ப இன்ட்டு 10 பவர் -17. இப்ப லாக் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லாக் வந்து பார்க்கக்குள்ள மொத்தமா வந்து நம்மளுக்கு 4 டிஜிட் தான் பார்க்கணும். அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூ கூட, ஒரு அப்ராக்சிமேட் தான் பார்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 4 டெசிமலை மட்டும் வச்சுங்க, 4 நம்பர்ஸ் மட்டும் வச்சு இந்த 7 வந்து 8ஆ மாத்தி எப்படி பார்க்க போறீங்கன்னா 19.88 வச்சுங்க டிவைடட் பை 97.5 இன்ட்டு 10 பவர் -17 வச்சுக்கோங்க. இதுல இந்த பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறது கேரக்டரிஸ்டிக், அந்தாண்ட இருக்கிறது மேண்டிசா. இந்த கேரக்டரிஸ்டிக் எப்பயுமே நம்பரை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் இருந்துச்சுன்னா கேரக்டரிஸ்டிக்ல 2 - 1 அப்படின்னு போடுவோம். அப்போ 1. அப்ப 1 பாயிண்ட் எப்படி லாக் பார்க்கணும்னா 19ல 8ல மீன் டிஃபரன்ஸ் 8 பார்க்கணும். லாக் புக் கையில வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அதே பிச்சு வந்து தள்ள போட்டுக்கடா. அந்த லாக் டேபிள் எடுத்துங்க. சும்மா ஒரு சம் நான் மாடல் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த லாக் வந்து எப்படி போடணும்னு பாத்துங்க. இப்போ 19ல லாக்ல வந்து 19ல 8 என்ன அப்படின்னு சொல்றேன். 19ல 8 யாரு கையில லாக் புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். 19ல 8 என்ன கொடுத்துருக்காங்க? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கம்மா. என்ன பண்றீங்க? நான் கண்ணு தெரியுதா இல்லையா? 19ல லாக்ல 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன்.